வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிவோட் டேபிள்ஸ். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் பாருங்க. A pivot table in pandas is used to summarize and analyze data similar to Excel pivot table. Excel எப்படி நம்மளுக்கு காலம்ஸ்லாம் வச்சு வருது, ரோஸ் அண்ட் காலம்ஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த மாதிரி நம்ம இதில் பண்ணலாம். இங்கே பாருங்க எப்படி ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு பாண்டாஸை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு பேர் பிடின்னு கொடுத்துக்கிட்டேன். சாம்பிள் ஒரு டேட்டா ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். அதில் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி, சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர், ஐடி, ஃபினான்ஸ்னு டேட்டா கொடுத்துட்றேன். எம்ப்ளாயியோட பேருங்கள்லாம் கொடுத்துட்றேன். அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அதையும் கொடுத்துட்டேன். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதையும் கொடுத்துட்டேன். இப்படி ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணி வச்சாச்சு. சரி, நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாண்டாஸை கூப்பிட்டு டேட்டா ஃப்ரேம் பண்ணுன்னு சொல்கிறேன். எதை? இந்த டேட்டாவை டேட்டா ஃப்ரேம் பண்ணுன்னு சொல்கிறேன். அது ஃப்ரேம் பண்ணி ரெடியாக வச்சுக்கும். நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகுது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ் வேல்யூ, டிபார்ட்மெண்ட்டு, எம்ப்ளாயோட பேர், சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில். இப்போ ஒரு சிம்பிள் பிவோட் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், டேட்டா ஃப்ரேம் டிஎஃப். அப்போனா இதை தான் யூஸ் பண்ணிக்கும். இதை தான் யூஸ் பண்ண போகுது. ஓகேங்களா, இந்த டிஎஃப் தான் யூஸ் பண்ண போகுது. டிஎஃப் இதை போய் பிவோட் டேபிள் பண்ணு அப்படின்னா என்னதுன்னா, வேல்யூஸில் சேலரி வச்சுக்கோ, இண்டெக்ஸில் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோன்னு சொல்கிறேன். அப்போது சேலரி எல்லாமே வேல்யூஸில் வரும், டிபார்ட்மெண்ட் எல்லாமே இண்டெக்ஸில் வரும். இந்த மாதிரி நம்ம செலக்டிவாக சொல்கிறோம் இல்லையா, அதான் பிவோட் டேபிளில் வரும். அப்புறம் ஏஜிஜிஎஃப்யூஎன்சி இதில் வந்து மீன் கொடுத்துட்றேன். அதாவது மீன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அதாவது ஆவரேஜ். பிரிண்ட் பிவோட். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட்டில் காட்டும் பாருங்கள். சேலரி ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் என்ன இருக்குது? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஐடி, 3 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. அவங்களுடைய சேலரி, மீன் சேலரி மட்டும் மீன் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள், மீன். ஓகேங்களா, இந்த வேல்யூஸ்க்கு தான் மீன் பண்ணும், இண்டெக்ஸ்க்கு மீன் பண்ணாது. நீங்கள் வேல்யூஸில் என்ன கொடுக்குறீங்க சேலரி, அதை மட்டும்தான் மீன் பண்ணி கொடுக்கும். அதான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பிவோட் டேபிள் கிரியேட் ஆகும். சரி, நெக்ஸ்ட் பிவோட் டேபிள் வித் மல்டிபிள் அக்ரிகேஷன்ஸ். 2 விஷயங்களை பண்ண போகிறோம், 2க்கு மேற்பட்ட விஷயங்கள். இங்கே பாருங்கள், திரும்ப டேட்டா ஃப்ரேமை கூப்பிட்டுக்கிறேன். ஒரு பிவோட் டேபிளை கிரியேட் பண்ணு, அதுக்கு வேல்யூ சொல்லிடுறேன். சேலரி தான் உன்னுடைய வேல்யூஸு, உன்னுடைய இண்டெக்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்னு சொல்லியாச்சு. அதில் வந்து நான் மல்டிபிள் ஃபங்க்ஷன் பண்ணுறேன். இந்த சேலரிக்கு மீன் கண்டுபிடி, மேக்ஸ் கண்டுபிடி, மினிமம் கண்டுபிடி. இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாஸை நம்மளுக்கு பிவோட் டேபிளில் கொடுக்க போகுது. இங்கே பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ், ஹெச்ஆர், ஐடி, மீன் வேல்யூ வந்துருச்சு, மேக்ஸ் வேல்யூ வந்துருச்சு, மினிமம் வேல்யூ வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாஸ் நம்மளுக்கு பிவோட் டேபிள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.